அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. உண்மையிலே இந்த தருணத்த நான் எண்ணி பார்க்கிறப்போ எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த அந்த டிசம்பர் 2024ஆம் ஆண்டுக்கான அந்த நெட் தேர்வுல நம்மளுடைய காணொளிய, அதாவது யுஜிசி நெட் தமிழ் சேனல ஃபாலோ பண்ண ஒரு தோழி அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் படிக்கிறப்போ நான் பதிவிடக்கூடிய பதிவு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கு. அதனால இந்த நடந்து முடிஞ்ச அந்த தேர்வுல அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதையும் அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அத பாருங்க. ரித்திகா, ரித்திகா அப்படின்றது தான் அவங்களுடைய பேரு. வணக்கம் அண்ணா. நீங்கள் பதிவிட்ட காணொளிகள் மூலம் படித்து எழுதிய பேராசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அண்ணா அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. உண்மையிலே இவங்களுடைய அந்த கமெண்ட் வந்து என்ன கண்டிப்பா மேலும் ஒரு நல்ல உத்வேகத்துல தொடர்ச்சியா காணொளிய வந்து பதிவிடணும் அப்படின்ற ஒரு ஆவலை எனக்குள்ள ஏற்படுத்துது. ஏன்னா என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து அந்த தேர்வுல வெற்றி வாகை சூடணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருந்துதான். அதனாலதான் அந்த காணொளியில நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சைவ சாஸ்திர நூல்கள்ல 13வது நூலா இடம்பெற்ற உண்மை நெறி விளக்கம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். உண்மை நெறி விளக்கம் இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து உமாபதி சிவாச்சாரியார். பாடல்கள் 6 பாடல்களை கொண்டது. காப்புச் செயலா ஒரு பாடல் வருது. மொத்தம் 7 பாடல்கள். அந்த காப்புச் செயலை தவிர்த்து 6 பாடல்கள். காலம் வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டு. நூலில் இடம்பெற்றுள்ள பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, தச காரியங்களை ரொம்ப சுருக்கமா இந்த நூல் வந்து பேசுது. தசம் அப்படின்னா 10. அதுல வந்து தத்துவ வடிவு, தத்துவ காட்சி, தத்துவ தூய்மை, உயிர் வடிவு, உயிர் காட்சி, உயிர் தூய்மை, சிவ வடிவு, சிவ காட்சி, சிவ கலப்பு, சிவ நுகர்வு, இப்படி 10 இந்த தசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 காரியங்களை பத்தி இந்த நூல் ரொம்ப சுருக்கமா சொல்லுது. இந்த 6 பாடல்கள் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு நூலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நூலை வந்து துகளறு போதத்தினுடைய சுருக்கமாவும் சிலர் வந்து கருதுவது உண்டு. அதுல அந்த குறிப்புல நான் கொடுத்திருக்கேன். துகளறு போதம் அப்படின்னா என்னன்னா, சிவபெருமானுடைய 30 நிலைகளை பத்தி பேசக்கூடிய முதல் நூல் எது அப்படின்னா துகளறு போதம். அந்த நூலினுடைய சுருக்கம் சாராம்சம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நூலா இந்த உண்மை நெறி விளக்கத்தை சிலர் வந்து கருதக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு. மெய்கண்ட நூல்கள் மொத்தம் நம்ம கிட்ட 14 இருக்கு. அந்த 14கள்ல 3 நூல்கள் ரொம்ப சிறிய அளவில் இருக்கு. அதுல முதல்ல வந்து வினாவெண்பா, இது 13 பாடல்களை கொண்டது. உண்மை நெறி விளக்கம் 7 பாடல்களை கொண்டது. கொடிக்கவி 4 பாடல்களை கொண்டது. இந்த நூல் வந்து பாடல் தொகையால் சுருங்கியது ஆயினும் மெய்கண்ட நூல்கள் 14 நூல் ஒன்றாக வைத்து கூறியிருப்பது இதனுடைய பெருமையை விளக்குது. இந்த தகவலோட உண்மை நெறி விளக்கம் பற்றிய கருத்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.